வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஆங்கில ஊடகத்தில் விஜய் பற்றியான பேச்சு, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு அநேகமாக இனிமேல் பிரச்சனை இருக்காதுங்கிற மாதிரி தகவல் வருது. அதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, என்ன விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து அப்படின்னா, அவர் பேசாமல் இருந்தாலும் அவரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அது ஓரளவு உண்மை தான். அரசியல் பண்ண தெரில, கட்டமைப்பு இல்லை, வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாரு, எல்லாம் சொன்னாலும் சரி, இன்றைக்கி விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குங்கிறத வெகுஜன மக்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆதரவு இருக்கிறதுனால தானே பிஜேபி பழனிசாமி அவர்கள் வந்து கொடி பறக்குதுன்னு சொன்னதெல்லாம் வெளிப்படையாக பார்த்தா விஜய்க்கு பெரிய அளவுக்கான ஆதரவு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு விசிலுக்கு வந்து இன்றைக்கி குறைஞ்சது இப்போவே 60% வந்துருச்சு அப்படின்னு டிவிக்கையில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு பலவற்று இன்டர்னல் சர்வே எடுத்தாங்க. அந்த இன்டர்னல் சர்வேல எவ்வளோ வந்திருக்குது, திமுக எடுத்த சர்வேல எவ்வளோ வந்திருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை டெல்லியிலேருந்து ஒரு தகவல், இல்லைங்க இது விசிலை பார்த்து இன்றைக்கி பிஜேபி யோசிக்குது, தேவையில்லாமல் விஜயை தொட்டோம்னா அனுதாப ஓட்டு வந்துடும். நல்லா யோசனை பாருங்கள். விசில் சின்னம் இன்றைக்கி விஜய்க்கு கிடைப்பதற்கு யார் காரணம்? கண்டிப்பாக பிஜேபி தான். பிஜேபி சொல்லாமல் கொடுத்துருவாங்களா? பிஜேபி ஏன் கொடுக்குறாங்க? சில பேர் சொல்லுவாங்க, இல்லை விஜய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிட்டார். சரி, விஜய் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டால் அதனால் பிஜேபிக்கு என்ன நன்மை? கரெக்டாக பேசணும்ல. விஜய் தனியாக நிற்கிறாரு, தனியாக நின்னா பிஜேபிக்கு பாதிப்புன்னு பிஜேபி நினைக்குது. அப்புறம் எப்படி விசிலை கொடுப்பாங்க? அப்புறம் மண்டிட்டார் அவர். அதாவது என்னென்னா, விஜய் மேலே குறை சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி திட்டமிட்டு சில பேச்சுக்கள்லாம் பேசப்படுது. விஜய் ஒரு வேளை நாளைக்கு வந்து பிஜேபியில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் சொல்லலாம், நம்மளும் பேசலாம், ஆமாங்க மிரட்டலுக்கு பயந்துட்டு சேர்த்துட்டாங்க. அவர் சேரவே மாட்டேங்கிறாரு. அவர் இப்படி பிஜேபியோட பி டீம் ஆகும். திமுக பிஜேபி திட்டுறீங்க, அப்போ திமுக பி டீம் இல்லையா? நீங்கள் பிஜேபி திட்டுறீங்க, அவரும் திட்டுறாரு. ஆனால் அவரை பார்த்து நீங்கள் வந்து இல்லை அவர் பி டீம் அப்படிங்கிறது என்னென்னா, சொல்லுவாங்கல்ல, திருடன் ஓடும்போது திருடன் கத்திட்டு ஓடும், அந்த கதை தான். அப்போ விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அதை பார்த்து பிஜேபி பயப்படுது. பிஜேபி அமித்ஷா நிலைமையில் கொஞ்சம் யோசிப்பார். என்ன யோசிப்பார்? விஜயை கூப்பிட்டு பார்த்தோம், வரல, சிபிஐ வச்சு டைட் பண்ணலாம், கரெக்ட். சிபிஐயில் சார்ஜ் ஷீட் போடுறோன்னு கூட மிரட்டலாம். சார்ஜ் ஷீட்லேயே பேர் போட்டால் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஒன்று. சரி, சார்ஜ் ஷீட்டில் பேர் போட்டாலும் பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வேறு என்ன பண்ண முடியும்? நல்லா யோசிப்பார். இதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பழனிசாமிகிட்ட ஜன்னலை திறந்து வைக்கிறோம், கதவை திறந்து வைக்கிறோன்னு சொன்னாங்க. பழனிசாமி என்ன சொன்னார்? வரமாட்டேன்பா, ஆளை கொடுப்பா, இடி கேஸா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிறதுனா என்ன வேணால் போட்டுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, ரோட்டில் இறங்கினா நல்லா அவ்வளோதான், பிஜேபிக்கு இருக்கிற 10 ஓட்டும் போயிடும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வர ஃபோனையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்போ எடுக்கலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாரு. 1000 கேஸ் இருக்கக்கூடிய எடப்பாடியே பயப்படாமல் இருக்கும்போது ஏன் விஜய் பயப்படணும்? ஆனால் என்னென்னா, உள்ளேருந்து பார்த்த மாதிரியே விஜய் பயந்துட்டார். அவர் வந்து பார்த்திங்களா பிஜேபி பற்றியே பேசலை. அதாவது 20 வரி பேசினார்னா, அந்த 20 வரியில் ஒவ்வொரு வரி எடுத்து வச்சுட்டு, பார்த்தீங்களா இந்த இடத்துல, பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஏன் சார் இவ்வளோ பதறீங்க? ஸ்டாலின் பேசும்போதோ, எடப்பாடி பழனிசாமி, மோடி இவர்கள்லாம் பேசும்போது இந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பிட்டு பார்க்குறதில்ல. ஆனால் விஜய் பேசும்போது மட்டும் வரிக்கு வரி. இன்னும் பேசியிருக்கலாம், கம்மியாக பேசிட்டாரு, சைகை காட்டினது தப்பு, இப்படி பார்த்தது தப்பு, இப்படி பார்த்தது தப்பு, ஆளுக்கு ஒரு விதம். சார் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறார், அவங்க ஆட்களுக்கு பிடிக்குது சார். அவங்க ஆட்களுக்கு என்ன புரியுமோ அந்த லாங்குவேஜில் பேசுகிறார். தேர்தல் ஆணையத்தை ஏன் கண்டிக்கவில்லை? தேவையில்லைங்கிறாரு. ஐயா, என்னுடைய ஆட்களுக்கு பாஜக பாயாசம் 2 பேரையும் நான் வெளுத்து வாங்கணும், அதுதான் அங்கே இருக்க உங்களுக்கு பிடிக்கும். நான் ஒரு புதுசாக வந்திருக்கேன், அவ்வளோதான். அவர் வந்து எனக்கு வந்து பணம் காசு தேவையில்லைன்னு சொன்னாலும் அதில் ஒரு குறை. பணம் வச்சுருக்கவங்க தான் கொள்ளடிக்கிறாங்க. ஸ்டாலின்கிட்ட இல்லாத பணம் ஏன் கொள்ளடிக்கிறாரு? விஜய் இப்படி பேசியிருக்கக்கூடாதுங்க. அப்போ இன்றைக்கி விஜய் அவரை சுற்றியே இருக்குது. நீங்கள் வந்து எந்த கட்சி வேணால் இருங்க, நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஆதரவே இல்லாத ஒரு கட்சியை பார்த்து இந்த அளவுக்கு பேசுவாங்களா? இப்போ சீமான் அவர்கள் இருக்கார், அவரை பற்றி இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு யாராவது பேசுனாங்களா? விஜயகாந்த் அவர்கள் வந்தார், விஜயகாந்தை வரும்போது அவரை பற்றி இப்படி யாராவது பேசுனாங்களா? அப்போ இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மாஸ் கூட்டம் அவங்ககிட்ட இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? அந்த மாஸ் கூட்டத்தை உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதாவது கும்மாளமீடும் கூட்டம்னு சிஎம் சொல்லி என்னமோ பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் முடியல. அப்போ என்ன தான் பண்ணுறது? என்னப்பா சரியாகவும் பேசலை, பெரிய ஆட்கள் கூட இல்லை, எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல, தனிச்சு தான் நிற்பேங்கிறாரு. 234 தொகுதிக்கு எப்படிப்பா ஆள் போடுவார்? ஐயா, ஆள் போட்டாலும் அந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ண போகிறாரு? முதல்ல பணம் யார் கொடுப்பா? பணம் கொடுக்க பிஜேபி விட்டுருமா? அது வந்து ஜெயிக்கலாம் முடியாதுங்க. அது இருப்பார், ஸ்பாயிலர், அவ்வளோதான். அப்போ ஸ்பாயிலர்னு தொடர்ந்து நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இது வந்து என்னென்னா, தேர்தலில் மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியம்.
என்னங்க நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விஜய்க்கு கேன்வாஸே பண்ணணும் போய் ஓட்டு போடுறாங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு புரட்சி நடக்குது, நமக்கு புரியுது, ஏதோ ஒரு மாற்றம் தமிழ் நடக்குது. பழைய இது வந்து 1967 68 70 73 இந்த மாதிரி எலெக்ஷன் இல்லை. சமீபத்தில் நடந்த தேர்தலை தாண்டி இது வேறு மாதிரியான ஒரு தேர்தலாக இருக்குது. இந்தி இப்போ 1967 வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும்போது இளைஞர்கள் போராட்டம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா எல்லோரும் சொல்கிறாங்க ஜென்சி இளைஞர்கள் மட்டும் விஜய் பார்க்கணும். நம்ம அப்படி நினைக்கல. வயதானவங்க பல பேர், அதாவது திமுக அதிமுக வேணாம்பா, ஒரு ஆள் புதுசாக வரட்டுப்பா, அப்புறம் ஓட்டு போட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் இன்னொன்று அரசியலை பற்றியே தெரியாதவங்க. இது ரொம்ப டேஞ்சர். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது இந்த அரசியல் தெரியாதவர்கள் தான். ஏன் இந்த அரசியல் தெரியாதவர்கள் முக்கியம்னா, இவங்கெல்லாம் என்னென்னா கடைசி நேரத்தில் முடிவெடுப்பாங்க. பெருசாக ஒன்றும் அரசியல் புரிதல் இருக்காது. ஆட்சி மாற்றம் அப்படி திமுகவா அதிமுகவுக்கு போடு, அதிமுகனா திமுகவுக்கு போடு. அப்போ யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்க ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை விஜய் அவர்கள் வந்தால் சூப்பராக இருக்கும், இந்த விஜய் அவர்கள் வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிற அரசியல் தெரியாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை நீங்கள் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது, இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ அரசியல் தெரிஞ்சால் என்னங்க விஜய் வந்து அரசியல் தெரியல, வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டார், கரூர் சம்பவத்தில் அவர் பண்ணது தப்பு, இப்படி பல விஷயங்கள் நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு அது தேவையில்லை. அவர் சூப்பராக பண்ணுவாங்க, இவங்களாம் வேணுன்னே பழி போடுறாங்க சார், கரூர் சம்பவத்துக்கும் இந்த 10 ரூபா தான் சார் காரணம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக விஜய் ஆதரிக்கக்கூடியவங்க. இவங்க ரோட்டில் நின்று இப்போ சண்டைலாம் அதெல்லாம் இந்த விஜய்க்காக குரல் கொடுக்குறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தா கமெண்ட் போடுவாங்க, இல்லை கமெண்ட் கூட போடலைனாலும் விஜய் வரணுங்கிறது உள்ளார் போட நினைப்பாங்க. வெளியில் பேசும்போது பார்த்திங்கன்னா, வெளியில் மக்கள்கிட்டலாம் பேசும்போது இவங்க பேசும்போது வெளியில் இல்லைங்க 2 கட்சி இருக்குது, புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத விரும்புகிறவங்க. இந்த ஆட்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. இப்போ டெல்லி கொடுக்குற அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு அநேகமாக கோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தாலும் உச்சநீதிமன்றம் போகும் சென்சார். இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் கூட நம்ம கொஞ்சம் பெருசாக வந்து அழுத்த வேணாம், அதாவது அப்பட்டமாக விஜய் அவர்களை அழுத்துறாங்கங்கிறது விஜய் நேற்று சொல்லிட்டார். அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னதாக தான் அவங்களுக்கு புரியும். பிஜேபிக்கு போன தகவல் வேணாம் சார், ரொம்ப நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு மாதிரியான விளைவுகள் ஏற்படும். பிஜேபியை அவர் லைட்டாக தான் அப்படியே பேசிட்டு போகிறாரு. நீங்கள் ஸ்ட்ராங்காக அவர் மேலே கை வைக்க அவரை மிரட்டுறீங்கிற டோன் வந்ததுன்னா அது அவருக்கு அனுதாப ஓட்டாக மாறும். அமைதியாக இருந்துக்குவாங்க. அமித்ஷா பலவிதமான ரிப்போர்ட்டை பார்க்குறவர். திடீர்னு விசில் சின்னம் கொடுக்குறாங்கன்னா அது காரணம் இல்லாமையாக இருக்கும். தேர்தல் ஆணையம் என்ன அவ்வளோ நியாயமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய அமைப்பாக நல்லா சொல்லுங்கள். அதாவது சீமான் வந்து ஓட்டை பிரிப்பாருன்னு அவருக்கு வந்து சின்னத்தை மாற்றிலாம் போன தடவை கொடுத்தாங்க, தெரியும் உங்களுக்கு. ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ ஒரு கட்சி இருக்குது, அவங்க சின்னத்தை எடுத்து கொடுத்தாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி இந்த அளவுக்கு ஈஸியாக விஜய் அணுகுதுன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம். வெளியில் சொல்கிறது என்னென்னா விஜய் பயந்துட்டாருன்னு, விஜய்லாம் பயப்படல. விஜய்க்கு ஒரு 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 என்னென்னா, நீங்கள் பயம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அலர்ட்டாக இருப்பார். ஏன்னா இன்றைக்கி சிபிஐ வந்து கூப்பிட்டு 2 தடவை பேசினாங்க, அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல, எந்த பக்கம் காயை நவுத்துவாங்கன்னு தெரியல. ஒரு அரசியல்வாதியாக வந்துட்டால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியோ அவங்க தம்பி அசோக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கலை, எப்போ விசாரிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா காவல்துறை அதிகாரிகளை விசாரிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னொன்று அதிமுக இப்போ வேகம் எடுக்குது, விஜய் தான் காரணம், கரூருக்கு விஜயும் ஒரு காரணங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அதிமுக விஜயும் காரணம்னு சொன்ன உடனே யாராவது கேட்கணும், என்னங்க ஹேமா மாலினி பிஜேபி குழு வந்தது, விஜய்க்கு முட்டு சந்தில் வந்து இடம் கொடுத்தது தப்புன்னு ஹேமா மாலினி தலைமையிலான நாடாளுமன்ற குழு சொல்லுது. அது போன வாரம். இந்த வாரம் பிஜேபி என்ன சொல்லும், முட்டு சந்திலெல்லாம் இடம் கொடுத்துருந்தாலும் விஜய் ஒழுங்காக இருந்திருக்கணுங்க. ஏன்னா அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருச்சு, திமுகவும் மோசம் விஜயும் மோசம். இப்போ பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும், திமுகவும் தப்பு பண்ணியிருக்குது விஜயும் தப்பு பண்ணியிருக்குது, சிபிஐயோட அறிக்கை. இது வந்து இன்றைக்கி வெகுஜன மக்கள்கிட்ட பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு பிஜேபிக்கு தெரியும். விஜய் தாங்க குற்றவாளி, விஜயும் ஒரு குற்றவாளிங்க, திமுகவும் ஒரு குற்றவாளின்னு அறிக்கை வந்ததுன்னா பார்த்தீங்களா, விஜய் கூட்டணிக்கு வரலன்னு பிஜேபி பக்காவாக வந்து அவரை மிரட்ட பார்க்குது. அப்படி தான் வரும். ஆனால் பார்த்துட்ருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக ஆதரவாளர்கள் உடனே விஜய்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, விஜய்கிட்ட எவ்வளோ பணம் வாங்குனீங்க, பழனிசாமியை பற்றி பேசினா அவர்கிட்ட எவ்வளோ பணம் வாங்குனீங்க. இந்த திமுக உடன்பிறப்புகள் எப்படின்னா அவங்களால தாங்க முடியல. விஜய்னு ஒருத்தர் வந்த உடனே என்னடா அது வந்து நம்ம ஆட்டத்தையே கலைக்கிறாரு. ஸ்டாலின் என்ன நினைப்பார், உங்கள் கனவை சொல்லுங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கன்னா ஸ்டாலினோட கனவு என்ன,
எப்படியாவது பையனை முதலமைச்சர் ஆகணும். எங்கேருந்துப்பா வந்தார் இவர்? தேவையில்லாமல் ஆட்டத்தை கலக்கிறாங்க. அமித்ஷா என்ன நினைப்பார்? எல்லா ஸ்டேட்லேயும் ஜெயிக்கிறோம், யாருப்பா நீ, எங்கேருந்துப்பா வந்த? தொடர்ந்து குடைச்சல் கொடுக்குற. யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? இப்போ டெல்லியிலேருந்து வரக்கூடிய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது டிவிகேவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்து கொண்டு இருக்கிறது. இதே ஆதரவு போனால் அது என்ன ரூபத்தில் உடைப்பாருன்னு தெரில. யாரை உடைப்பார், எங்கே உடைப்பாருன்னு தெரியல. அதாவது என்ன, முதல்லாம் அமித்ஷா ஒரு கருத்து கணிப்பு, திமுக ஒரு கருத்து கணிப்பு எடுத்துனா அவங்களுக்கு ஓரளவுக்கு கிரவுண்டு ரியாலிட்டி தெரியும். இந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்க போகிறோம், இல்லை இந்த தொகுதியில் வாக்கு கம்மியாக வரும் அப்படின்னு தெரியும். இப்போ டி நகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டி நகரில் பிராமின் ஓட்டு கொஞ்சம் இருக்குதுங்க, பிஜேபிக்கு ஃபேவருங்க. மயிலாப்பூரில் பிராமின் ஓட்டு இருக்குது, பிஜேபிக்கு ஃபேவருங்க. அதே பார்த்திங்கன்னா நம்ம கொளத்தூர் தொகுதி கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க, சேப்பாக்கம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும். டி நகர் அதில் நம்ம வேளச்சேரியில் காங்கிரஸ்னா தோற்றுருங்க, திமுக என்ன ஜெயிக்குங்க, இப்படிலாம் சொல்ல முடியும். விஜய் வந்ததுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் பல கம்யூனிட்டி உள்ளே போகிறாரு. அப்போ இவங்களால் கணிக்க முடியல இந்த தேர்தலை. இப்போ அமித்ஷா அவர்கள் இத்தனை தேர்தலில் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமித்ஷா அவரே ஜெர்க்காகிறார். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது? தொடர்ந்து விஜயை எங்க கூட வருவார் தொடர்ந்து அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. கரூர் சம்பவம் அதுக்கு சூப்பராக அவங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஆச்சு. இதை வச்சு விஜய் கட்சியை உள்ளே நுழைச்சிருவோம் அப்படின்னு தான் அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. அது அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. விஜய் எப்படி யோசிப்பார்? அரசியல் எதிர்காலமே விஜய்க்கு போயிடும். பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறேன்னு சொன்னார்னா முதல்ல போயிருந்தா கூட பிரச்சனை. இப்போ சொன்னால் கரூர் சம்பவத்தை வச்சு பயந்துட்டாருங்கன்றுவாங்க. ஏற்கனவே பாருங்கள், அதிமுக பேச ஆரம்பிச்சிச்சு, கை கட்டி நின்னீங்க. இப்போ இதெல்லாம் அரசியலுக்கு அதில் தவிர மக்கள் இவங்க விஜய் ரசிகர்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஜெயலலிதா அம்மாவை போய் பார்த்ததெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. புதுசாக விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி விஜய் கட்சியில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நேற்றே நம்ம சொன்னோம், விஜய் கட்சியில் கூட நம்ம தான் சொன்னோம். ரைட்டுங்க, விஜய் போய் பார்த்தாரு. அதே மக்கள் இயக்கம் தானே ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தது, மறந்துட்டிங்களா? விஜய் தான் ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அதிமுக அவருடைய ஆதரவை வாங்குச்சு? இவருக்கு அவர் தேவை, அவங்களுக்கு இவர் தேவை. அதெல்லாம் கிவிட் பாலிசி தான். அப்போ இன்றைக்கி ஜனநாயகன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய படம் பிரச்சனை விரைவில் தீரப்போகுது. இதான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ அதிமுக விஜய் அடிக்க ஆரம்பித்தோன்னே அடுத்தடுத்து எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. இதுவரை பிஜேபி நடிச்சிட்டு இருந்ததுன்னா ஜனநாயகன் படத்தை ஒன்றும் பிரச்சனைலாம் வேணாம், அப்படியே விட்டுருவோம். உச்சநீதிமன்றத்தோட பெருசாக வாதிடுவாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்குடைய தகவல்கள் அப்படி தான் வருது. அப்போ ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அவரை டார்கெட் பண்ணணும். வந்துட்டோம், பிப்ரவரி மாதம் ஏதோ ஒரு டேட்டில் படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி. ஏன்னா இது ரிலீஸ் டேட் நீங்கள் தள்ளி போட ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அறிவித்ததுக்கப்புறம் நீ யாரும் இப்போயே ஒன்றும் முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை கொடுத்தது அமித்ஷா தாங்க. என்னை மிரட்டி பார்த்தாங்க. நான் மிரட்டுறதுக்கு அஞ்சிரவனா? நான் சில நாள் அமைதியாக இருந்தேன். 2 பேரும் மோசம். இன்னொரு படம் திமுக எடுக்குது, போதை மருந்து காசில், அந்த படம் வருது. பொங்கல் விழா கொண்டாடுறீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன ஒழிக்க நினைக்கிறேன், உங்கள் 2 பேரையும் ஒழிக்கிறேன்னு அப்போ பேச ஆரம்பிக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பையும் பேச மாட்டார். அது எப்படிங்க ஆளுடம் சொல்லுவீங்க நீங்கள்? அவர் அப்போ பேசுவாரா இல்லையாங்கிறது நீங்கள் போய் சொல்லுவீங்க. இன்னொன்று கேட்குறோம். இப்போ விஜய் அவர்கள் ஏன் திமுக மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்? எல்லோரும் சொல்கிறது என்ன, இப்போ ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சார், எலெக்ஷன் நெருக்கும் போது ஆக்ஷன் எடுத்தால் தான். ஏன்னா ஹேமந்த் சோரனுக்கு அப்படி தான் பண்ணாங்க, கெஜ்ரிவாலுக்கு அப்படி தான் பண்ணாங்க. அப்போ பண்ணால் ஜாமீன் வாங்க முடியாது, அதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சிடும். அப்போ நேரம் பார்த்து தானே பிஜேபி அடிக்குது. விஜய் மட்டும் நேரம் பார்க்காம அடிப்பார். இப்பயே அடித்தா நீங்கள் இன்னொரு 10 தடவை கூப்பிடுவீங்க சிபிஐ அலுவலகத்துக்கு. எதுக்கு? அப்படியே கொண்டு போயிட்டு எலெக்ஷன் நேரத்தில் பண்ணால் அதுக்கப்புறம் பண்ணால் பழிவாங்கும் நடவடிக்கை ஆகும். அது வேறு மாதிரி மேட்டருக்கு போயிடும். உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரி தான் கெஜ்ரிவால் போய், ஐயா என்னை பழி வாங்குறாங்கய்யா, நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டு பிரச்சாரம் கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? இவ்வளோ விஷயத்தை விஜய் யோசிப்பார்ல. அப்போ டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி பல பேரை கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகுது. இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறையா பதிவிடுறீங்க. உங்களுக்கும் நல்லா தெரியும் கிரவுண்டில் இன்றைக்கி விஜய் கட்சிக்கு இருக்கக்கூடிய சவால்கள், பல சவால்கள் இருக்குது. அவங்க வேகமாக இயங்கலை, இன்னும் ஃபோர்ஸாக இல்லை, பல விஷயத்துக்கு குரல் கொடுக்கல. திருப்பரங்குன்ற விஷயம், பொறுப்பு டிஜிபி விஷயம், கிட்னி திருட்டு, பல விஷயம். ஆனாலும் நீங்கள் பேசும்போது விஜய் என்ன வருவார், விஜய் நல்லா தான் பண்ணுறாரு, விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி அந்த குரல்கள் கேட்குதா இல்லையா? இல்லை கேட்டுட்டு கேட்காமல் இருக்கீங்களா? அவ்வளோதான் நமக்கு புரிஞ்சு. விஜய் அவர்கள் மீது நமக்கும் 1000 இன்னும் அவர் இறங்கி பேசணும், இன்னும் நிறையா முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்து பக்காவாக பேசணும்,
கிட்னி விஷயத்தை பற்றியும் பொறுப்பு டிஜிபியை பற்றியும் நேரு அவர்களுடைய ஊழலை பற்றியும் 3 தடவை லெட்டர் கொடுத்தவர் ஏன் தயங்கிட்டு இருக்கார். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீல் வச்ச இடத்த ஓப்பன் பண்ணி அதில் 17 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காரு. துரைமுருகன் பதவி, அவங்க பையனுக்கு பதவி, நீர்வளத்துறையை வச்சுட்டு நீங்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை, ஏவாவில் அடிக்கக்கூடிய கொள்ளை, இது ஒவ்வொரு துறையை பற்றியும் இந்த தமிழகம் இன்றைக்கி 10 லட்சம் கோடி 2000 3000 நீங்கள் கூவிட்டு இருக்கீங்க. மக்கள் ரோட்டில் இருக்காங்க. இப்போ என்ன உங்கள் கனவை சொல்லுங்கங்கிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? இப்படி பேசணும் நான் உண்மையில் எதிர்பார்க்குறேன். விஜய் பேசலை, பேசுவார் நான் நினைக்கிறேன். அதனால் விஜய் அவர்கள் செய்கிறது எல்லாம் சரின்னு நான் சொல்லலை. இதெல்லாம் செஞ்சால் இன்னும் டிவி கேட்க நல்லது, அவ்வளோதான். அநேகமாக அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். விஜய் அவர்களை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் உறுதியாக நினைக்கிறேன். ஏன் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருப்பா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு மக்கள் பெரும்பாலும் மக்கள் நினைக்கிறதா நான் நினைக்கிறேன். அது தேர்தலில் தான் தெரியும். கடைசி நேர தேர்தலுங்கிறது வேறு. இப்போ நினச்சிட்டு இருக்கும்போது விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்குது. நாளாகும்போது அதிகமாகுதா இல்லை என்ன நடக்குதுங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.